மனிதன் 12 லக்னங்கள்ல பிறக்கிறான் என்றால், ஒவ்வொரு லக்னத்துக்கு உண்டாகின அடிப்படை இருக்கிறது. அதாவது மேஷ லக்னத்துல ஒரு மனிதனை பிறக்கும்போது, மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய்ன்னா நமக்கு நெருப்புக்காரகனாக நாம சொல்றோம். பிளட் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடியதாக சொல்றோம். சகோதரக்காரகனாக சொல்றோம். அப்போ ஒருத்தர் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறார் என்றால், போன ஜென்மத்துல சென்ற பிறவில சொந்த பந்தங்களோட அரவணைப்பு இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர் மேஷ லக்னத்துல பிறப்பான். ஏன்னா மேஷ லக்னத்துல பிறக்கும்போது அவங்களுக்கு சொந்த பந்தங்கள்ல வாழக்கூடிய நிறைய நிலைகள் ஏற்படும். சொந்த பந்தங்களை, அதாவது ஒரு தம்பியாகவோ ஒரு அண்ணனாகவோ பிறப்பார். அப்போ மேஷ லக்னத்துன்றது அந்த ஒரு பூர்வ ஜென்மத்தினுடைய அமைப்பு என்ன என்றால், அந்த லக்னத்தில் பிறக்கிறானால் சொந்த பந்தங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்றது பொருள். அப்போதான் மேஷ லக்னத்தை காலபுருஷ தத்துவ ராசிக்கு முதல் ராசியில் அவர் பிறப்பு எடுப்பார். அந்த ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அதாவது முதல் நட்சத்திரம், அதாவது காலபுருஷ தத்துவ ராசிக்கு முதல் ராசி, முதல் நட்சத்திரம்னு அடுத்து அஸ்வினி நட்சத்திரம் வருது, அடுத்து பரணி வருது, அடுத்து கிருத்திகை 1 பாதம் வருது. அஸ்வினி என்றது கேத்து, அதாவது கேத்து என்றால் ஞானக்காரகர், மோட்ச பிறவி. அதாவது ஒரு பிறவி மனித பிறகு வராரான்னும் போது ஃபர்ஸ்ட் அந்த மோட்சம் பிறவிக்கு உண்டாகின நட்சத்திரம் தான் முதல்ல வரும். அப்போ அஸ்வினி என்றது அதுக்காக கொடுக்கப்பட்டது. அப்புறம் பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரம்னு இந்த உலகத்துல சுகங்கள் அனுபவிக்கிறதுக்காக தான் அவன் வரான். கிருத்திகை, அதுக்கு ஒரு ஆன்மா தேவைப்படுது, அல்லது ஒரு தகப்பனார் தேவைப்படுகிறது. பித்திருக்காரக்கன் சூரியன் அல்லவாக கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன். ஆக கேத்து, சுக்கிரன், சூரியன், இந்த 3 நட்சத்திரங்களுடைய இதில் அமைப்பில் மேஷ லக்னம் என்பது இருக்கிறது. இந்த 3 நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரத்தை அவன் பிறந்தாக வேண்டும், இல்லை மேஷ லக்னம் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேஷ லக்னம் பூர்வ ஜென்மத்திலேருந்து அது அமைப்புக்கு உண்டாகின ஒரு அவங்களுடைய சொந்த பந்தங்களை பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும்.